இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்தாச்சு. சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. நிம்மதியாக எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் அவ்வளோவும் கொடுப்பாங்க. சில இடத்துல போனோன்னே ரேட் கேட்டு கூட சில இடத்துல வந்துடும். ஆனால் இங்கே ரேட் கேட்கணும்னு தேவையில்லை, ஒரு ஃபிக்ஸட் ரேட் மாதிரி இவங்க வைக்கிறாங்க. என் குழந்தை எல்லாமே நாங்கள் இதை தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு தனி சாப்பாடு போலலாம் இல்லை. சிக்கன் குழம்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதுவுமே வந்து மிளகுலாம் தட்டி போட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்தாச்சு. என்னடா நல்ல லஞ்ச் எல்லாத்துக்குமே சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னாலே நல்ல லஞ்ச் தான் கிடைக்கும். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. வெரைட்டி ரைஸும் கிடைக்குது, மீல்ஸும் கிடைக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ்ஜும் சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம். டபுள் டமாக்கா தான் நமக்கு. இந்த கடையோட பேர் வந்து மக்களால வச்ச பேரு பாத்தீங்கன்னா இது நம்ம கடை, இது உங்க சொத்து. மக்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேரே இல்லையா, என்ன கடை பேருன்னு கேட்கும்போது மக்களே வந்து இது நம்ம கடைன்னு சூஸ் பண்ணாங்க. ஏன் இது நம்ம கடைன்னு சூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். அன்லிமிட்டெட் மீல்ஸும் இருக்கு, வெரைட்டி ரைஸ் இருக்கு. இந்த மாதிரி இடம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. ஒண்ணு மீல்ஸ் இருக்கும், இல்ல வெரைட்டி ரைஸ் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கடை கரெக்டா எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர் எஸ்டேட் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட்ல லொக்கேட் ஆகிருக்கு. 2 லேண்ட்மார்க் சொல்றேன். ஜிஎஸ்டி ஆபீஸ், பிஎஃப் ஆபீஸ்க்கு வெளியிலேயே இருக்கும் இந்த கடை. நம்ம மக்கள் கிட்டயும் எப்பவும் போல பேசலாம். ஓனரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சாப்பிட போலாம். நிம்மதியாக சாப்பிட்ற இடம் தான். சாப்பாடுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை. நம்ம வந்து அந்த அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அன்னன்னைக்கு கூலிக்கு போகிற ஆளு தான். நம்ம பெயிண்ட் வேலை செய்கிறோம். டெய்லி இங்கே வந்து தான் நம்ம சாப்பிட்றோம். ஒரு தக்காளி சாதம் 40 ரூபா, சாப்பாடு 60 ரூபா. சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. நிம்மதியாக எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் அவ்வளோவும் கொடுப்பாங்க. சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது. கறி சாப்பிடணும்னா கூட கறி குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. நிம்மதியாக அவங்கவுங்க சாப்பிட்டு போகலாம். நிம்மதியான இடம் தான். எப்பா இந்த 2 மணி நேரம் இங்கே தான்ப்பா நிம்மதியா இருக்கேன். அதே மாதிரி நம்ம கிட்ட ₹1 கஷ்டம், சரி நம்ம கையில் காசு இல்லை, ரொட்டேஷன் பண்ண முடியல, வந்தால் நிம்மதியாக அக்கா சாப்பிட்டு போகணும், பரவாயில்ல நிம்மதியாக சாப்பிட்டு போ, நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற டைப் தான். அதனால தான் நம்ம பக்கத்தில் உள்ள வேலை. இங்கே வந்து நம்ம இங்கே தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். பெரிய பெரிய கடையில் போனால் ₹100 விடு, ₹120 விடுன்னு அந்த மாதிரி டென்ஷன் பண்ணுறது இங்கே கிடையாது. ₹60 சாப்பிட இருந்தாலும் நிம்மதியான சாப்பாடு. நிம்மதியாக எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், நிம்மதியாக அப்படி வேணா இருக்கலாம். வணக்கம்ண்ணா, உங்க பேரு? முருகேசன். ஓகே. பரவாயில்லைங்க, சாப்பாடு பொறுத்தவரை இவங்க நல்லா சர்வ் பண்ணுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே போகிற வரவங்களுக்கு நல்லா நிம்மதியான சாப்பாடு தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இது கிடையாது. இங்கே வர்றதுக்கு யாருக்கும் குறையில்லாத நல்லா இது பண்ணுறாங்க. அண்ணா, இது முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? நிறைய இடத்துல சாப்பிட்றேன், இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டு. சில இடத்துக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு இடத்துக்கு சாப்பிட்றது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியுங்களா. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, இங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரேட் எல்லாம் எப்படின்னா? ரேட்டு பரவாயில்லைங்க, எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் சில இடத்துல போனோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. சில இடத்துல போனோம்னா ரேட் கேட்டு கூட சில இடத்துல வந்துடும். ஆனால் இங்கே ரேட்டு கேட்கணும்னு தேவையில்லை, ஒரு ஃபிக்ஸட் ரேட் மாதிரி இவங்க விற்கிறாங்க. அதனால சொல்லிட்டு நான் சில இடத்துல சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. பேரு? அபிஷேக். எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா. சாப்பாடுல இருந்து சாம்பார், ரசம், மோர், முட்டை, மீன். நான் இது டேஸ்ட் பண்ணல, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனா நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? சாம்பாரா, மீன் குழம்பா? இல்லை, சாம்பார் நல்லா இருந்தது. நான் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணல, வெறும் சாம்பார் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணேன். வெஜிடேரியன் மாதிரி சாப்பிட்டீங்களா? ஓகே. உங்க பேருக்கா? என் பேர் அஞ்சாலு. அவர் 16 வருஷமா கடை வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணத்தில் வந்து 14 மெயின் ரோடு, அங்கே ஒரு 16 வருஷம் வச்சுருந்தேன். மொத்தம் 18 வருஷம் ரோட்டு கடை வந்து. இந்த கொரோனா வந்ததுனால அங்கே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விடலை. அதனால் இங்கே வந்து வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த கார்டு இருக்குது, ரோட்டோட தள்ளுவண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. 18 வருஷம் வச்சுன்னு வரேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. என் குழந்தை எல்லாமே நாங்கள் இதில் தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு தனி சாப்பாடு போலலாம் இல்லை. கடை பேருக்கா? இது நம்ம கடை. கரெக்டா லொகேஷன் மட்டும் சொல்லுங்க, எங்க இருக்குன்னு. இது வந்து கோல்டன் பிளாட்டு, பிஎஃப் ஆபீஸ் கேட்டுக்கு பின்னாடியே வச்சிருக்கோம். என்ன டைம்க்கு வருவீங்கக்கா? காலையிலேருந்தே இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஓப்பன் ஆனால் நைட்டு 12 வரைக்கும். நைட்டு கடை. காலையில, மதியானம், ராத்திரி 3 வேலையும் போடுறோம். மதியானம் எந்த நேரத்துல சாப்பாடு? மதியானம் வந்து ஒரு 12:30 கிடைச்சிடும். காலையில 7 மணிலாம் டிஃபன் கிடைச்சிடும். மதியானம் வந்து 12:30 கிடைச்சிடும். சாயந்தரம் வந்து 6:30. 12:30 ஒரு 3:30-4 மணி வரைக்கும் லஞ்ச் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப கூட்டம் வந்துச்சுன்னா 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், 3:30 முடிஞ்சிடும். என்னெல்லாம் கிடைக்கும்க்கா உங்க கடைக்கு வந்தா? நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் மெயின் மீன் குழம்பு. அக்கா கடைக்கு போனால் மீன் குழம்பு சாப்பிடலாம் தான் வருவாங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ஒரு ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அப்பளம், சாப்பாடு, ஃபுல் சாப்பாடு 60 ரூபாய். வெரைட்டி ரைஸ்லாம் என்னெல்லாம் கிடைக்கும்? வெரைட்டி வந்து தக்காளி 30 ரூபா, தயிர் 30 ரூபா, பிரிஞ்சி 40 ரூபா. சிக்கன் சைடிஸ் வந்து
60 ரூபா. மீன் மீன் 30 ரூபா, முட்டை 20 ரூபா. தக்காளி ரேட்டு ஏறிச்சு இப்ப இறங்கி இருக்கு. அப்பயும் நீங்க 30 ரூபாய்க்கு தான் கொடுத்தீங்களா? அப்பயும் 30 ரூபா தான் கொடுக்கணும். அது நாளைக்கு வந்து கம்மியா இருக்கும் போது நான் இது பண்ண முடியாது இல்லையா. எப்பயுமே நாங்க வந்து ஒரு ரேட் இது பண்ணிட்டோம்னா அது மீன் இந்த சிக்கன் மட்டன் தான் ஒரு சீசன்ல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். இது சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதே ரேட்டு தான். ரேட் ஏறவே ஏறாது. வெங்காயம் ரேட் ஏறினாலும் தக்காளி ரேட் ஏறினாலும் எல்லாம் அதே அளவு தான் கொடுத்தாங்க. நாங்க எல்லாம் கடை போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நின்னுகிட்டே இருக்கீங்க, எல்லாமே நீங்களே பண்றீங்க. பணத்தை நின்றுட்டு இருந்தாகணும். நான் ஒரு 18 வருஷத்துல எனக்கு ஒரு ஒன்றரை மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்தேன். எனக்கு 2 வருஷம் ஜவு வெளியில வந்துருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க. சரி, அதுக்காக நாங்க படிக்கல. 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 10 ரூபா நாங்க சம்பாதிக்கிறோம். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். இது சில நாள் வந்து தூக்கம் வரும், சில நாள் தூக்கம் வராது. இதுல இருக்கிறதுனால சரி தூக்கம் வராது. 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படி எழுந்திருப்போம். ராத்திரி படுக்க நைட்டு ஆயிடும் 1:30 மணி 2 மணி ஆயிடும். 1:30 2 மணிக்கு படுத்துட்டு 4 5 மணிக்கே எழுந்துப்பீங்களா? அப்படியே பழக்காயிடுச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தானே கத்துங்கிறீங்க. இதெல்லாமே ஒரு நாளைக்கு நாங்க லீவை விட்டுட்டு ஊருக்கு போனாவே இந்த ஞாபகம் வரும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து மற்றவங்க சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஒரு இது மட்டும்தான் எங்களுக்குள்ள ஒரு இது ஓடின்னு இருக்கும். நான் ரொம்ப கம்மியான விலையில தான்க்கா கொடுத்துட்டு இருக்கீங்க. நிஜமாவே வந்து அந்த இது கொடுத்தாவே போதும்ப்பா. எங்களை 4 பேரும் பரவாயில்ல, நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னாவே போதும். உங்களுக்கு ஏதாவது லாபம் வருதா? போதும். ஓரளவுக்கு நாங்க போய் இன்னொரு இடத்த போய் 1000 ரூபாய் கிடைக்கும். இன்னொரு இடத்த போய் நாங்க அந்த டைமுக்கு போகல, அவங்க திட்டுவாங்க. அதனால வந்து நாங்க லாபம் நஷ்டம் எல்லாமே பார்த்துக்குவோம். நாங்க போடுற முதல்ல வித்துச்சுன்னா போதும். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரைஸை விட வெரைட்டி ரைஸ் தான் நிறைய வச்சுட்டாங்க பாசத்துல. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பிரிஞ்சி, தக்காளி சாதம், தயிர் சாதம், ஒயிட் ரைஸ், குழம்பு கொஞ்சம் ஊத்திருக்காங்க, கிரேவி வச்சிருக்காங்க, பீஸோட வச்சிருக்காங்க சிக்கனை, வறுத்த மீன், கோலா மீனுன்னு சொன்னாங்க, முட்டை, அப்பளம், அப்புறம் பிரிஞ்சிக்கான ரைத்தா, அவங்க வந்து புடலங்காய் பொரியல் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தயிர் சாதம் இருக்கா. நான் வந்து வெரைட்டி ரைஸ் கம்மியாக வைங்க, ரைஸ் கொஞ்சம் நிறைய வைங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆப்போசிட்டா வந்து வெரைட்டி ரைஸ் நிறைய வச்சுட்டாங்க, ரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாறுமாறு தக்காளி சோறோட போலாம். இது எல்லாமே வந்து 30 ருபீஸ் கொடுக்குறாங்க. தக்காளி சாதமும் தயிர் சாதமும் 30 ருபீஸ்க்கு. இந்த ஒயிட் பிரிஞ்சி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அது மட்டும் 40 ருபீஸ். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதனால அந்த ரைட்டு கொடுக்குறாங்க. ஆர்வமா இருக்க தக்காளி சோறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி சாதம் வந்து கிரேவி மாதிரி பண்ணி கலரிருக்காங்க, ஒயிட் ரைஸ் தனியா போட்டு. இதுல வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டதுனால காரம் சூப்பரா இருக்கு. தக்காளியோட புளிப்பும் இருக்குங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தோட அளவு கம்மியா போட்டு தக்காளியோட அளவு அதிகமா போட்டதுனால ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. அந்த முட்டை தொக்குக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த தொக்கு மாதிரி கலருனால டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அப்படியே சோம்பு, கடுகு இதெல்லாம் தாளிப்பு போட்டிருக்காங்க. சோம்போட ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. நம்ம இது கூட வந்து மீன் வச்சு சாப்பிடலாம். மீனோட விலை வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்க சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. மீனை வந்து நல்லா கீறி விட்டுருக்காங்க, அந்த காரம் எல்லாம் உள்ளே இறங்குறதுக்காக. பார்க்கவே செம்மையா இருக்கு, கொஞ்சம் ஃப்ளஷியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வந்து தக்காளி சாதத்தை சாப்பிட போறோம். மீனை பார்க்கும்போதே அப்படியே டெம்டிங்கா இருக்கு. மீன் சூப்பரா இருக்குங்க, நல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க. அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வரல, அந்த காரம் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கிருக்கு. அந்த மீன் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, காரம் உள்ளே இறங்கலைன்னா அந்த மீன் ஸ்மெல் நல்லா தெரியும். அந்த காரம் இறங்குனதுனால அது தெரியவே இல்லை. வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் அந்த அரிசி மாவு இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணியிருக்காங்க போல. அந்த வெளியில அப்படியே அந்த கிறிஸ்பியா இருக்கிறதோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து அந்த ஒயிட் பிரிஞ்சி தான். யூஸ்வலா வந்து ஒயிட் பிரிஞ்சிலாம் நல்லா இருக்கும். தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால்லாம் இதுல ஊற்றிருக்காங்களா தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சூப்பரா இருக்குங்க. எனக்கு யூஸ்வலா வெஜிடபிள் பிரியாணி, பிரிஞ்சிலாம் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். கேரட்டு, பீன்ஸ், மீல் மேக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் வைஸ் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க, மைல்டாக தான் இருக்குது காரம். ஒயிட் பிரிஞ்சிலாம் அவ்வளோ காரம் இருக்காது, ஏன்னா வந்து அந்தளவுக்கு மிளகாத்தூள் அதில் போட மாட்டாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஒரு மாதிரி கீ ரைஸ் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் ஃப்ளேவர் வைஸ் சூப்பராக இருக்குது. எல்லாம் தனித்தனியாக ரைஸ் இருக்குது. அதே மாதிரி ஆயிலும் வந்து அளவாக போட்டிருக்காங்க. மீன் குழம்பு ஊற்றிட்டு வந்திருக்கேன். மீன் குழம்பு வந்து சுட சுட இருக்குங்க. இதுலேயுமே வந்து அப்படியே காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
செம்மையா இருக்குங்க. செம்ம சூடா போட்டிருக்காங்க. தண்ணியான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஆனா வந்து அப்படியே காரசாரமா அந்த காரம் வந்து தொண்டையில அடைக்குது. இந்த மிளகாத்தூள் தான் ஹைலைட்டேங்க. அந்த வெறும் மிளகாத்தூள் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அவங்களே தனியா இதுக்காக ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றாங்க. அப்படியே புளிப்பு, காரம் அவங்க போட்டிருக்க அந்த தாளிப்பு எல்லாமே ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. முக்கியமா வந்து நெடி தெரியல. அவ்வளோ காரம் இருந்தா கொஞ்சம் நெடி தெரியும் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. முட்டையோட மீன் குழம்பு சாப்பிட சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த மஞ்சள் கருவோட சாப்பிடுவோம். முட்டையோட சாப்பிட செம்மையா இருக்கும். காரம் தொண்டையில அடைக்குது. செம்மையா இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் ஜென்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமான மீன் குழம்பா இருக்கு. மெட்ராஸ் ஸ்டைல் தான். இந்த காரத்தை வந்து நான் ராயபுரம்ல சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி இருக்கு மீன் குழம்பு. இந்த சிக்கன் தொக்கோட கொஞ்சம் ரைஸ் இருக்கு. அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கப்புறம்லாம் நான் ரைஸ் வாங்க போறது இல்ல. இதுலயே கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கு சிக்கனை. அதோட சாப்பிடலாம். இவ்வளோ டேஸ்டா இருந்தனால எப்படி டயட்டை மெயின்டைன் பண்றது? சிக்கன் குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேவி அப்படியே செட்டிநாடு கிரேவி மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளிலாம் அப்படியே அரைச்சி போட்டிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் வேற லெவலா இருக்கு. நிறைய பேர் இங்க சிக்கனும் ட்ரை பண்ணாங்க. வெறும் வெரைட்டி ரைஸும் சிக்கனும் வாங்கி சாப்பிட்டுட்டு போறவங்கலாம் நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு இருக்கு, சாம்பார், ரசம், மோர் இது எல்லாமே இருக்குங்க. நமக்கு வயிற்றுல தான் இடம் இல்லை. அந்த அக்கா கூப்பிட்டு சிக்கன் குழம்பு வச்சுக்கோன்னு பாசமா கூப்பிட்டாங்க. நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் மோர் ஊத்திட்டு வந்திருக்கேன். தயிர் சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஒண்ணுமே தெரியலங்க. நல்லா அப்படியே குழைச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா பின்னாடியும் அந்த அக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களே சாப்பிடுறாங்க அப்படின்னும் போது எந்த ஒரு கலப்படம் இல்லைன்றது இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த லெமன் ஊறுகாவோட சாப்பிடவே செம்மையா இருக்குங்க. தயிர் சாதத்துல வந்து நல்லா தயிர்லாம் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் தாளிச்சு போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. என்னால வந்து நிறைய ரைஸ் சாப்பிட முடியல. ஒரு இடத்துலயும் விலாக் எடுக்கும் போது ஐயோ ரைஸ் கம்மியா சாப்பிடணும்னு நினைச்சிட்டே கிளம்பி வருவேன். ஆனா அங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸும் அதிகமா இருக்கும், டேஸ்டும் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? சிக்கன் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுவுமே வந்து மிளகுலாம் தட்டி போட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட கேமராமேன் சாப்பிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு நீ ரசத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்றது, மிஸ் பண்ணிட்டேன் நானு. அப்புறம் என்ன வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.